الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا أحمد عبده ورسوله، وصلى الله وسلم وبارك على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يومئذ يشكر الناس أشتاتا ليروا أعمالهم، فمن يعمل مثقال ذرة خيرا يره، ومن يعمل مثقال ذرة شرا يره. وقال الله تبارك وتعالى: وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. وقال الله تبارك وتعالى: اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وآله وسلم: إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية، أو علم ينتفع به، أو ولد صالح يدعو له. أخرجه الترمذي. وقال عليه الصلاة والسلام أيضا: من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மேலான உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இரக்கமுள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய மஸ்ஜிதில் இந்த பூமிக்கு மேலாக நம் ஒவ்வொருத்தருக்கும் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் யாருடைய அஜல்களை எல்லாம் முடித்துக் கொண்டு யாரெல்லாம் கபருக்கு போய்விட்டார்களோ, யாருடைய ஆரோக்கியங்கள் சோதிக்கப்பட்டு யாரெல்லாம் வைத்தியசாலையிலும் இன்னும் ஏனைய இடங்களிலும் நடக்க முடியாமல், பேச முடியாமல், பார்க்க முடியாமல், உணர்வற்றவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாகவும்
இருக்கிறார்களோ அந்த ரெண்டு சாராரத்தில் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னை உங்களை பாதுகாத்து மீண்டும் ஒரு முறை ரமலானை வரவேற்போம் என்ற ஒரு தலையங்கத்துக்கு கீழால ஏகோட உள்ளத்தை ரமலானுக்காக பலப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மீது ஆதரவு வைப்போம். எவ்வாறு அல்லாஹ் இந்த நேரம் வரைக்கும் ஏகப்பட ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் அபிவிருத்திய பரக்கத்தை தந்து இந்த நல்ல மஜ்லிஸில் ரமலானை எதிர்பார்த்தவர்களாக உட்கார்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நசீவாக்கினாரோ, இது போன்று ரமலானையும் அடைந்து அதை முழுமையாக கழித்து அதிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களை சேர்த்துக் கொள்வானா. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு சுருக்கமான கால அவகாசத்தை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உம்மத்தினுடைய காலங்கள் ரொம்ப சுருக்கமானது. இந்த உம்மத் நாளுக்கு நாள் கபரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு பகுதியால் வெளிப்பட்டோம், இன்னொரு வாயிலால் கபருக்குள்ளே நுழைய இருக்கிறோம். சுருக்கமான கருத்து இருந்தால் தாயுடைய கருவறைக்கும் கபர் அறைக்கும் இடையில் போடப்பட்ட ஒரு பாரம்பத்தான் இந்த பூமிக்கு மேலால் தரப்பட்ட வாழ்க்கை. நானும் நீங்களும் நடமாடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த பூமிக்கு மேலால் தரப்பட்ட ஒரு பாடம். கபரை அடைவதற்கு தாயுடைய கருவறையில் இருந்து ஆரம்பித்த பிரயாணம் கபரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தில் நாம் நீண்ட ஒரு தூரம் நடந்துவிட்டோம். வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாழ்க்கையில் ஒரு பிரயாணம் என்று வரும் பொழுது அதில் எத்தனையோ இடையூறுகளை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு உண்டாகும். அதில் எத்தனையோ கட்டங்களை நாம் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் உண்டாகும். சில நேரம் மனதுக்கு அதாவது பிடித்தமான முறையில் சில நிகழ்வுகள் இருக்கும். இன்னும் சில இடங்கள் பிரயாணத்தில் மனதுக்கு பாரமானதாக இருக்கும். இன்னும் சில இடங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். இன்னும் சில இடங்கள் உடம்புக்கு ரொம்ப சுவையானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பல வகையான சிரமங்களை தாண்டித்தான் ஒரு பிரயாணத்தினுடைய முடிவை அக்கறையை நாம் சென்று அடைய வேண்டியிருக்கிறது. வேறான சகோதரர்களே, பெரியவர்களே, பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை, சின்ன சின்ன சிக்கல்களை நாம் பொருட்படுத்த மாட்டோம். ஏன்? நம்முடைய பிரயாணத்தின் நோக்கம் அடுத்த கட்டத்தை போய் அடைவது. இதுபோன்று மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய கவனத்துக்கு எடுக்க வேண்டும். நம்முடைய கபரை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கபரை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரயாணத்தில் பல நிலைமைகளை நாம் சந்திப்போம், சந்திக்க இருக்கிறோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஏற்று நாம் நம்முடைய பயணத்தை அடுத்த கட்டத்தை அடைவதற்கு நாம் அதை தோதுவாக பயன்படுத்தியிருக்கிறோமா, அல்லது அந்த சிரமங்களை கண்டு பயந்தவர்களாக இருக்கிறோமா? கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, காலங்கள் ரொம்ப அவசரமாக போய்கொண்டிருக்கிறது. நாட்கள் ரொம்ப அவசரமாக போய்கொண்டிருக்கிறது. காலங்கள் ரொம்ப வேகமாக எங்களை விட்டும் கழிந்து கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் உள்ளத்துல கைய வச்சு கேட்கணும். என்ற வயதினுடைய அளவை வச்சு கேட்கணும். என்ற வாழ்க்கையில அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன்? என் வாழ்க்கையில அல்லாஹ் தந்த கால அவகாசத்தை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன்? அல்லாஹ் எனக்கு தந்த இந்த அமானிதமான காலத்தில் நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அடைந்திருக்கிறேன்? சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் அந்த சஹாபாக்களுடைய அந்த தன்னுடைய மனைவிமார்களுடைய வீடுகளுக்குள்ள தயாரித்தார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நபிமார்களுடைய வீடு சின்னது. நபிமார்களுடைய சாப்பாடு ரொம்ப சுருக்கமானது. நபிமார்களுடைய தூங்கும் அறை ரொம்ப சுருக்கமானது.
அவருடைய கபருக்கு செலவழித்த செலவழிப்பு. சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு மனிதர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், ஒரு நீண்ட பயணம் போயிருக்கிறார். அந்த நீண்ட பயணத்தில் அவருடைய ஒரு இலக்கை வச்சு போயிருக்கிறார். ஒரு 3 வருடம் அவருக்கு விசா அளிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த விசாவில் 1 வருஷம் முடிஞ்சு, ஆனால் அவர் போன இலக்கில ஒரு பகுதியை அடையலன்னா அவர் யோசிப்பாரு, நான் வந்து 1 வருடத்துக்கு 1 வருடத்துல இலக்கு அடையவில்லை, நான் 1 வருடத்துக்கு இப்படி ஒரு இலக்கை அடைஞ்சிருந்தால் தானே என்ற 3வது வருடத்துல நான் இந்த நோக்கத்தை அடையலாம். அவர் அதில் பராமரமாக இருந்துட்டார்னா 2வது வருடமும் போயிடும், காலம் போயிருக்கும், ஆனால் அவருடைய இலக்கு அடையலை. காலம் போயிருக்கும், ஆனால் அவருடைய இலக்கு அடையலை. சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இதுல ஏமாறோம் என்று தெரியாம ஏமாந்து கொண்டிருக்கிறோம். எதுல ஏமாறோம் என்று தெரியாம ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஓஎல் எக்ஸாம் வருது, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எக்ஸாம் முடிஞ்சு நான் பொதுவாக இந்த உதாரணம் காட்டுறேன். ஒரு ஓஎல் ஏஎல் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவியை வச்சுக்கொள்ளுங்க, நல்லா படிக்கிறோம், ஆரம்பத்திலிருந்து படிக்கிறோம், 7 வருடம் 8 வருடம் படிச்சோம். அந்த எக்ஸாம் நெருங்கும் பொழுது இரவு பகலாக படிச்சோம். ஒவ்வொரு கேள்வியும் எப்படி எப்படி வரும், என்னென்ன தருணத்தில் வரும், அது என்னென்ன அமைப்புல வரும், என்னத்தை தேடி தேடி இப்படி வந்தா என்ன செய்யற, இப்படி வந்தா என்ன செய்யற என்று குறுக்கு வழியிலெல்லாம் தலையை பாவிச்சு யோசிச்சு அந்த ரொம்ப தேவையானதெல்லாம் தேவையை விட கூடுதலாக ஒரு மாணவன் ஒரு மாணவி எழுதி எடுக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் தந்த போன்லையும் பாதுகாக்கிறார், தந்த கம்ப்யூட்டர்ல பாதுகாக்கிறார். அதே மாதிரி தந்த வீட்டிலே நம்பிக்கையானவர்களை ஒப்படைச்சு அதை போட்டோகாப்பி பண்ணி வைக்கிறோம். ஆனா எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன், எக்ஸாம் ஹாலுக்கு போகல கையில் ஒன்றும் இல்லை. நான் உதாரணம் சொல்றேன், எக்ஸாம் ஹாலுக்கு போகல கையில் ஒன்றும் இல்லை. இப்ப பேப்பர் வருது, பேப்பரை கையில கொடுக்கப்பட்டதோட இப்ப பேப்பரை பார்க்கும் பொழுது இப்ப நினைவு வருது, முதல் கேள்வியை பார்த்தோன்னே நினைவு வருது, இப்ப 3 நாளைக்கு முன்னாலே இதை படிச்சுட்டோமே, இப்ப 3 நாளைக்கு முன்னாலே இதை படிச்சுட்டோமே, 3 மாதத்துக்கு முன்னால கிளாஸ் போக்கல்ல இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு, இதை ஒரு ஓயில ஏழு பேப்பருக்கு வரும்னு சொன்னாங்களே, அதை எழுதி பாதுகாத்து வச்சுக்கிறேனே, எங்கேங்குது அது பத்திரமா எங்க வீட்டில் ஆச்சரிக்கிறேன். அடுத்த கேள்வி வரப்போ யோசனை வரையில், ஓஹோ இதைத்தானே முட்டனாச்சு, நானும் அந்த பக்கத்து வீட்டுக்குள்ளேயும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து படிச்சோம். அவட போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறா, எங்க போன்ல மெமரியில சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், போனீங்க அது வீட்டில. 3வது கேள்வி வரக்குள்ள, நேற்று இரவு தானே 12 மணி 1 மணி வரைக்கும் இந்த பாடத்தை படிச்சுட்டு பத்திரமா உம்மட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன், இதை கவனமா வைங்க, இது எனக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படும் என்று உம்மட்ட கொடுத்து வச்சிருக்கிறேனே. இப்ப எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும், எல்லாம் பத்திரமா இருக்குது, பாதுகாப்பா இருக்குது, ஆனால் எழுத்துல வரல. பேப்பர் வெறும் பேப்பர் கையில் இருக்குது, வெறும் பேப்பர் கையில் இருக்குது, ஏன்னா உள்ளத்தில் இல்லை, பேப்பர் இருக்குது, மெமரியில் இருக்குது, வீட்டில் லாட்சியில பத்திரமா இருக்குது, போன்ல சேவ் பண்ணிக்குது, ஆனா உள்ளத்துல இல்ல, அதனால பேப்பருக்கு வராது. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இப்ப அந்த எக்ஸாம் ஹால்ல போயிட்டு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியுது, இதெல்லாம் பதிலை நான் தயாரிச்சு வச்சிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் தாங்க, கொஞ்சம் அவகாசம் தாங்க, நான் டக்குனு போயிட்டு என்ன போன்ல எடுத்துட்டு வாரேன், அல்லது என் உம்மட்ட குடிச்சு வச்சிருக்கிற காரை வாங்கி கொண்டு வாரேன், அல்லது ஏன் அறையில யாரும் கையளிக்க மாட்டாங்க, பத்திரமா இருக்குது, நான் எடுத்துட்டு ஓடி வாரேன், எனக்கு ஒரு வினாடி தாங்கண்டா, எந்த அவகாசமும் வந்து இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, வாழ்க்கையில எத்தனையோ பேர் 60 வருடம் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க, நோம்பு வந்திருக்கும், பெருநாள் வந்துச்சு, வாழ்க்கையில 60 நோம்பு வந்துச்சு, 50 நோம்பு வந்துச்சு, 50 நேரத்துக்கு வந்துச்சு, எல்லாமே போல பள்ளிக்கு வந்தோம் போனோம், பள்ளிக்கு வந்தோம் போனோம், தராவை தொழுதோம், 27 எல்லாரும் அழுதாங்க, நாங்களும் அழுதோம்.
ஈக்கும். சொல்ல முடியாதே தாய்மார்களே, எக்ஸாம் நாங்கள் வச்சு படிச்ச புள்ள எக்ஸாம் ஹோலுக்கு குறைஞ்ச ஷேக்கோடு தான் படிச்சேன். எக்ஸாம் ஹோலுக்கு வரும், அப்பதான் அது பேப்பருக்கு வரும். படிச்சது கல்விக்கு வரும், அப்பதான் அது பேப்பருக்கு வரும். சகோதரர்களே, பிரியார்களே, தாய்மார்களே, அமல்களை இன்னைக்கு கவலை என்ன தெரியுமா? என்ன படிச்சு வருவோம், கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் பேசியே ஆகணும். கவலையான செய்தி என்னடா, எங்களை பட்டோலையே நாங்க செஞ்ச அமலை நாங்களே அழிக்கிறோம். நாங்க அமல் செய்யணும், எங்கட பட்டோலையில நாங்களே அந்த அமலை அழிக்கிறோம். நாங்க தராவி தொழுவோம், வெளியில போக்கல நாங்களே அதே தராவிக வெளியில இருக்கிற ஒரு ஆளுக்கு ஹதியா செஞ்சுட்டு போறோம். அவரை பத்தி பேசி அவருக்கு அதை கொடுத்துட்டு போறோம். தாஜத்து திரும்பி பள்ளிக்கு வாரம் நோம்புல நோம்பு பிடிச்சு வந்திருக்கிறோம். 6 மணி வரைக்கும் பள்ளி இருக்கிறார். 6:30 இஸ்ராக்கும் தொழுகைக்கு ஹஜ் உம்ரா எடுத்துக்கொண்டு போறார். பட்டோலையில இருக்குது, வீட்டுக்கு போயிட்டு சேர போது அது வேறொரு பட்டோலைக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டு 3 மணில செஞ்சாமல் வீட்டுக்கு போய் சேரல, அது இன்னொருத்தருடைய பட்டோலைக்கு அப்படி ஈஸி கேஸ் மாதிரி டிரான்ஸ்பர் ஆகிட்டு. வேற சொல்ல பிரியாமையை தாய்மார்களே, நான் செஞ்ச அமல் ஏந்த பட்டோலைக்கு வரும். ஏந்த பட்டோலையை பாதுகாக்கணும். அல்லாஹ் நாளை கியாமத்துல எழுப்பக்குள்ள ஏந்த களத்துல பட்டோலையை அனுப்பிப்பான். அங்க யாரும் குழந்தை தானல்ல, அங்க யாரும் கையில தானல்ல. இங்க எக்ஸாம் பேப்பர் கொடுக்கிற மாதிரி எங்க பட்டோலை கொடுக்கறதில்ல. இங்க போர்ல பார்க்கிற மாதிரி எங்க பட்டோலை பார்க்கலாம். குர்ஆன் சொல்லுது, وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. குர்ஆன் சொல்லுது, ஒவ்வொருத்தரும் கியாமத்தில் எழுப்பாட்டப்படக்குள்ள அவங்களோட கழுத்தில அல்லாஹ் அவங்களோட பட்டோலையை அணிவிச்சு தான் மஷ்ருக்கு கொண்டிருப்பான். அல்லாஹ் யாரும் குழந்தை தாத்தியவில்லை, வீட்டோட பட்டோலை எழுபக்கூடிய கழுத்தி மாற்றினது யாருக்கும் சொல்லிடாது. யாரும் சொல்லு மாற்றி நடந்துட்டு மாற்றி எடுத்துட்டோம் அப்படி ஒரு பேச்சுக்கு அங்க இடமே இல்லை. சகோதரர்களே, பிரியார்களே, தாய்மார்களே, இப்ப விரிக்கவும் தேவையில்லை. இன்னொருத்தர் திறந்தாத்தானே, அவர் திறக்கிறதுக்கு சரி கையளிச்சாரு, சில நேரம் மாற்றி சரி நடந்துட்டோன்னு யோசிக்கலாம். இல்ல குர்ஆன் சொல்லுது, கிதாபை யல்காஹு மன்ஷூரா, அது விரிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கும். நீங்கள் விரிக்கிறதுக்கும் இன்னொருத்தர் உதவி தேவையில்லை, அது விரிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கும். உங்களோட வேலை வாசிக்கிறது மட்டும்தான், உங்களோட வேலை வாசிக்கிறது மட்டும்தான். பாருங்க, உங்களோட கிதாப படிச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க. நீங்க செஞ்ச செயல்கள் தான் அங்கீகரி, உங்களோட செயல் தான் அங்கீகரி. உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறது நாளைக்கு நீங்க உங்களை விசாரிக்கிறதா? வேறான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, பட்டோலைக்கு வரணும். இந்த செஞ்சது நிறைய அங்க போய் எத்தனையோ பேர் யோசிப்பாங்க, இவ்வளவு காலம் நோம்பு குடிச்சேனே, இத்தனை நோம்பு தானே வந்திருக்கிறேன், இவ்வளவு காலம் கியாமுல்லை சொல்றேனே, இருட்டுல பள்ளிக்கு போனேனே, இவ்வளவு கியாமுல்லை தானே வந்திருக்கிறேன். அப்ப அடுத்தெல்லாம் எங்க, மற்றதெல்லாம் எங்க? வேறான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ஒரு விஷயத்தை நாங்க நீங்கள் நல்லா விலகிக் கொள்ளணும். அல்லாஹ் எங்கட அமல கியாமத்துல எண்ணி கூலி தர மாட்டான். அல்லாஹ் கியாமத்துல அமல எண்ணி கூலி தர மாட்டான். அல்லாஹ் அமலுடைய பாவத்தை பார்த்து தான் கூலி தருவான். அவனுடைய பாவம் பார்ப்பான் அல்லாஹ், அவனுடைய பாவத்துக்கு தான் கூலி. கிலோ கணக்குகள்ல கூலி, கிரேட் கணக்குகள்ல கூலி, எண்ணி கூலி அல்ல. எண்ணி தாரதா இல்லா 40 வருஷம் நோம்பு குடிச்சிக்கிறேன், எனக்கு 10 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் நோம்பு குடிச்சிக்கிறேன். அப்ப 40 வருஷமா நான் 30 நோம்பும் 29 நோம்பு குடிச்சிக்கிறேன். அப்ப 30 எத்தனை, 29 எத்தனை, எனக்கு கணக்கு பார்த்து கூலி தரும். அப்படிதான் நினைக்கிற கூலி இருக்கிறேன். கட்டணம் போனா எத்தனை நாள் வேலை செஞ்சுக்கிறேன், அதுக்கு எந்த சம்பளம். ஒரு கடைக்கு நெம்பேரிக்கு போனா மாசத்துல 18 நாள் வேலை செஞ்சுக்கிறேன், 18 நாள் சம்பளம். எண்ணி எடுக்கிறது, கணக்கு பார்த்து எடுக்கிறது. வேறான சூழல் பிரியாமல்
கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ்ட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கும் வரைக்கும் எங்களை அமல பாதுகாக்கும். அல்லாஹ்ட்ட போயிட்டு சேரும் வரைக்கும் எங்களை நோம்ப பாதுகாக்கணும். அல்லாஹ்ட்ட போயிட்டு சேரும் வரைக்கும் எங்களை தராவீக பாதுகாக்கணும். அல்லாஹ்ட்ட போயிட்டு சேரும் வரைக்கும் எங்களை கியாமுல் லைல பாதுகாக்கணும். அல்லாஹ்ட்ட போய் சேரும் வரைக்கும் இது போன்ற மஜ்மாக்களை உட்கார்ந்து எடுத்த தரவேற்ற பாதுகாக்கணும். சகோதரர்களே, பிரியார்களே, தாய்மார்களே, அமல செய்யறது உண்டிக்கிறே, அதை பத்திரமா பாதுகாக்கிறது உண்டிக்கிறே. இன்னைக்கு நாங்களே செஞ்சு நாங்களே எங்கள் அமல அழிக்கிறோம். அப்படி ஒரு நிலப்பாடு தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கு. அடைய வேண்டிய அடையில வேளாண் சொன்னேன். வயசு போகுது, காலம் போகுது, நான் அடைய வேண்டிய திட்டம் அடையவில்லை. 10 வயதிலிருந்து தொழுவேன், தொழுகையால என்ன வரணுமோ அது வரவில்லை. 10 வயதிலிருந்து தொழுவேன், ஆனா தொழுகையால என்ன வரணுமோ அது வரவில்லை. தொழுகையால என்ன வரணும்? இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுக மானக்கேடா விஷயத்தை தடுத்துக்கொண்டு குரான். தொழுக நீங்க வெறுக்கிற காரியத்திலே உங்களை பாதுகாத்துக்கொண்டு குரான் சொல்லி. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, தடுக்கல்லே. எங்கட எத்தனையோ பேர் 40 வருஷமா சொல்லுகிறோம், ஆனா இன்னும் பாவச்ச விடல்ல, இன்னும் வட்டிய விடல்ல, இன்னும் லீச விடல்ல, இன்னும் அல்லாஹ்ட்ட கொடுத்த வாக்கை நாங்க நிறைவேற்றல்ல. ஒன்று எங்களை அவரை பாதுகாக்கணும். இன்னொரு கவலையான செய்தி என்ன தெரியுமா? நான் இப்ப 2-3 வருஷத்துக்கு முன்னாலே இந்த சப்ஜெக்ட பேசின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால பேசின மாதிரி ஒரு ஞாபகம். இந்த முறை ரமதானுக்கு முன்னாலே பேசுகிறேன். அந்த உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்தணும். சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரமதான்லையும் அல்லாஹ்க்கு ஒரு வாதா கொடுக்கிறோம். ஒவ்வொரு ரமதான்லையும் என்ன செய்யறோம்? ஒவ்வொருத்தர் அல்லாஹ்க்கு தனித்தனியா வாதா கொடுக்கிறோம். 27 தௌபா செய்யக்குள்ள, 17 தௌபா செய்யக்குள்ள, ஒற்றைப்படையான இரவுகள்ல தௌபா செய்யக்குள்ள, நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்க்கு ஒரு வாதா கொடுக்கிறோம். ஏன்னா இன்னின்ன பாவம் எல்லாம் செஞ்சுட்டேன், இன்னின்ன தவற செஞ்சுட்டேன், இன்னின்ன விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்கிறேன், உனக்கு பாவத்துக்கு சாட்சி தேவையில்ல, நான் ஒப்புக்கொள்றேன், இதுக்கு பின்னால் அந்த தவற செய்ய மாட்டேன், இதற்கு நாட மாட்டேன், என்ன மன்னிச்சிருந்து அல்லாஹ் வெளியில் பேசுறோம். ஆனா மன்னிக்கிறதுக்கு நாள் கணக்கு தேவையில்ல, மாத கணக்கு தேவையில்ல. அவனுடைய ரத்தம் எவ்வளவு விசாலமானதா? நாங்க இருமுறைக்கு முன்னால எங்கட கண்ணிலிருந்த கண்ணீர் வத்துறதுக்கு முன்னால அவனை பாவத்தை மன்னிக்கிறான். ஆனா நாங்க மனிதர்களுக்கு கொடுக்கிற வாக்குல மாறு செஞ்சு பழகி ரப்பிட்ட கொடுத்த வாதாலே ரமதானுக்கு பின்னால மாற்றம் நடக்குது. மனிதர்களுக்கு கொடுக்கிற வாக்குல மாறு நடந்து மனிதர்களுக்கு கொடுத்த வாதால மாறு நடந்து ஒவ்வொரு வருடமும் ரமதானிலும் ரப்பிட்ட செஞ்ச ஒப்பந்தத்திலே எவ்வளவோ மாற்றம் நடக்குது. சொல்லி பிரியார்களே, தாய்மார்களே, பாவம் செய்யறதும் தௌபா செய்யறதும், பாவம் செய்யறது தௌபா செய்யறது, இந்த தௌபா வாழ்க்கையை மாற்றாது, இந்த தௌபா வெளிச்சத்தை உண்டாக்காது. சொல்லி பிரியார்களே, தாய்மார்களே, மாறி ரெண்டும் பட்டோல சேரக்குள்ள இது முந்துபட்டு தெரியாது. இன்னைக்கு எங்கட பட்டோல் அப்படித்தான் நிற்குது, பாவமும் நல்லதும் கலந்திருக்குது. எங்கட பட்டோல் எப்படி? பாவமும் நல்லதும் கலந்திருக்குது. நல்லது விரைகிற பாவம் முந்தது, நல்லது கொஞ்சம் வளரக்குள்ள அந்த பாவம் அடிபட்டு போகுது, கீழே வருது, திரும்ப விரைகிற பாவம் மேல வருது. நான் சொல்றது விளக்குதோ தெரியா? இதனால தான் 30 ரமதான் கழித்து ஆனா தப்புவா வரல, 30 லைலத்துல் போயிட்டு ஆனா அடைய வேண்டிய அடையல. ஏண்டா ஒரு பக்கத்தால வருது, இன்னொரு பக்கத்தால் இறங்குது. சொல்ல பிரியார்களே, தாய்மார்களே, எவ்வளவு தான் தேங்கிய நிறைச்சாலும், எங்க இஷ்டம் தேங்கிய எவ்வளவு தான் நிறைச்சு வச்சாலும் மேல தண்ணி போக கீழால ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் தொடர்ந்திருந்தா அது ஒரு நாள் ஃபுல்லாகாது, அங்கால நிறைய இங்கால கொட்டிக்கொண்டே. இன்னைக்கு எங்கட இப்படி 40 ரமதான் போயிடுச்சு. ரமதான்ல சேகரிக்கிறோம், ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால காணல. ரமதான்ல தராவீஹ்ல சேகரிக்கிறோம், அது முடிஞ்சதுக்கு பின்னால காணல. லைலத்துல் கத்ரில் அழுகிறோம், அது முடிஞ்சதுக்கு பின்னால காணல. அதனால கண்ணியமான சொல்ல பெரியார்களே, தாய்மார்களே, ரமதானுக்கு முன்னாலேயே ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் வெற்றோடுகள் உற்சாகப்படுத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க
ரமலானுக்கு எங்களை தயாராகும். நாங்க ரமலானுக்கு எங்களை தயாராகும். சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, எப்படி ரமலானுக்கு தயாராகுது? எப்படி ரமலானுக்கு தயாராகுது? ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் வருகிறது. கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைங்கிற ஊர்ல திருமண கட்டத்தை அடைஞ்சிட்டான். இப்ப கல்யாணம் பேசிட்டோம். இப்ப யாரும் இன்னைக்கு பேசி நாளைக்கு கல்யாணம் செய்யல, இன்னைக்கு பேசி நாளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கல. குறைஞ்சது என்ன செய்வோம்? ஒரு 3 மாதம் எடுக்கும். அதை விட வசதியான குடும்பமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழை குடும்பமா இருந்தாலும் சரி, குறைஞ்சது ஒரு 3 மாதத்திலிருந்து 1 வருட காலம் வரைக்கும் அவகாசம் எடுப்போம். சாதாரணமா என்னத்துக்கு அடுத்த இடப்பட்ட வேலைகள்லாம் முடிச்சு போல. சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, ஒரு நாள் கல்யாணம், ஆனா எவ்வளவு நாள் வேலை? வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறோம், இருக்கிற நாள் வெளியில கபராது பண்ணாத சோறுகள் இருக்குது, அதுக்கு கபராது பண்றோம், இருக்கிற நாள். இன்னும் ரூம கொஞ்சம் மாற்றி, அறைகளை மாற்றி, இன்னும் வீட்டுல கொஞ்சம் பார்வைக்கு தேவையான மாதிரி செஞ்சு எத்தனை நாள் எடுக்கிறோம். சாப்பாட்டுக்கு ஏற்பாடு, உடுப்புக்கு ஏற்பாடு, இப்படி பலதரப்பட்ட அமைப்புல பல கொஞ்சம் செய்யறோம். மாத கணக்கு தேவைப்படும். சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, என்னத்துக்கு? ஒரு நாளுடைய வைபவத்துக்கு, ஒரு நாளுடைய காரியத்துக்கு. சொல்ல பெரியார்களே, இந்த ரமலான் எவ்வளவு பெரிய விருந்தாளி என்றா, பெரிய விருந்தாளி என்ன தெரியுமா? என்னைய உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற விருந்தாளி. இது விசேஷம். இது இல்லத்தை விட விசேஷம். சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, நாங்க பாவம் செஞ்சு செஞ்சு எங்கட உள்ள ஊத்தையாகி எங்கட பேர்ல நாங்க எதை தயாரிச்சு வச்சுக்கிறோம் தெரியா, நாங்க எதை சேகரிச்சு வச்சுக்கிறோம் தெரியா. ஹதீஸ்ல ஒரு ஆச்சரியமான ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிம்ல ரிவாயத் பதிவாகுது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மக்கள் உலகத்துல வாழ்வாங்கடா. அவங்க எப்படி வாழ்வாங்கடா, அவங்களோட வாழ்க்கையில அவங்க செஞ்சதெல்லாம் நல்ல செயல் மட்டும்தான். அவங்க செஞ்சதெல்லாம் நல்ல செயல் மட்டும்தான். அவங்களால நடந்ததெல்லாம் நல்லது, அவங்களால நடந்தது எல்லாமே நலவு, நன்மையான காரியங்கள்ல நிறைய ஈடுபடுவாங்க. ஆனா அவங்களோட பேர் நரகத்து வாசல் இருக்குமா? அந்த பேர் அவங்க அழிப்பில்லை. நிறைய நல்லது செஞ்சாங்க, ஆனா அந்த பேர் அழியல்ல, அந்த பேர் அழியல்ல, அவங்களோட பேர் நரகத்திலே வாசல் எழுதப்பட்டீங்க. அதனால அவருடைய ஏற்றில அவருடைய பேர் நரகத்திலே வாசல்ல எழுதப்பட்டிருந்தா, إن أحدكم ليعمل بعمل أهل الجنة حتى ما يكون بينه وبينها إلا ذراع. இவர் செஞ்சதெல்லாம் சுவர்க்கத்துக்குரிய செயல். எந்த அளவுக்கு சுவர்க்கத்தை விளங்கிட்டாருன்னா, சுவர்க்கத்துக்கும் அவருக்கும் இன்னும் 1 முழம் தான் இருக்குது. இன்னும் 1 2 வச்சா சுவர்க்கம் பேசிடுவாரே. ஆனா அவருடைய பேரிக்குதான் நரகத்தினுடைய வாசல்ல. அதனால அவருடைய கடைசியா செய்த அமல் அவரை நரகத்துல கொண்டு போய் சேர்க்குவான். காலம் முழுக்க அவர் செஞ்சாரு, ஆனா நரகத்திலிருந்து தந்த பேரை அழிக்கல. ஏதோ ஒரு பாவத்தால, சொன்ன பொய்யாலேயோ, செஞ்ச அசிங்கத்தாலேயோ, செஞ்ச குறையினாலேயோ, ஏதோ ஒரு பாவத்துல அவரோட பேர் நரகத்தில் இருக்குது. ஆனா அதை பற்றி கவலைப்படல, அதை பற்றி மிகவல்ல. அவருடைய பேச்சில அவருடைய நரகத்தில் அவருடைய பேரையும் தான் அவருக்கு போய் சேர்ல நரகப்பட்டாங்க. சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, இன்னும் சில மக்கள் அவங்க வாழ்வாங்க உலகத்துல, ஆனா அவரோட செயலெல்லாம் மோசம். وإن أحدكم ليعمل بعمل أهل النار حتى ما يكون بينه وبينها إلا ذراع. அவருடைய செயலெல்லாம் நரகத்தை நோக்கி தான் போகுது. அவருடைய செயலெல்லாம் அப்படித்தான் அவர் அமைச்சு கொண்டிருக்கிறார். எந்த கவலையும் இல்லாம வாழ்றார், எந்த பயமும் இல்லாம வாழ்றார். ஆனா அவருடைய பேரின் சுவர்க்கத்துடைய பட்டியல அவருடைய கடைசி அமல் சுவர்க்கத்துக்குரிய அமல இருக்கிறார். சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையோட நோக்கம் ஒரு நாள் தான். எங்களோட வாழ்க்கையோட நோக்கம் ஒரு நாள் தான். அது இந்த நாள் எங்களோட வாழ்க்கையுடைய கடைசி நாள். எந்த நாள்? எங்களோட வாழ்க்கையுடைய கடைசி நாள்.
ஷரீஃப்ல வருது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்தாரு, ஒரு கிராமப்புற மனிதர் வந்தாரு. இதை கவனமாக கேளுங்க, ஒவ்வொருத்தரும் அமல் செய்யற நியத்தோட கேளுங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க மஸ்ஜிதுல. ஒரு மனிதர் வந்தாரு. ஒவ்வொருத்தரும் ஏத கடைசி நேரம் எப்படி அமைய போகுது என்ற நேரத்துல யோசிங்க. நான் எத்தனை வார்த்தையை பேசியிருப்பேன், நான் எத்தனை பேரோட சண்டை பிடிச்சிருப்பேன், நான் எத்தனை பேர் கேட்ட கட்ச காட்டியிருப்பேன், நான் எத்தனை பேர்த்த உள்ளத்தை உடைச்சிருப்பேன், ஏத பேர் எங்க இருக்குது, ஏத கடைசி முடிவு எப்படி அமைய போகுது என்னத்த ஒவ்வொருத்தரும் இந்த துவாரிலிருந்து விலகி இருக்கும். சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, திருமதி ஷரீஃப்ல வருவது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிராமப்புற மனிதர் வராரு, மஸ்ஜிதுக்குள்ள வந்து உட்கார்ந்தாரு. அவருடைய 2 கையை தூக்கினாரு. அழகான முறையில அல்லாஹ் புகழ்ந்தாரு. கேட்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமான இஸ்முல் ஆலமோட சம்பந்தப்பட்ட ஆழமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் புகழ்ந்தாரு. சொன்னாரு, யா அல்லாஹ், நீ யாரு தெரியுமா? யா மன் லா தராஹுல் உயூன் வலா துஹாலிதுல் குலூன் வலா யஸிபுல் வாஸிபூன் வலா யக்ஷா தவாயிர் வயஅலமு மசாகினல் ஜிபால் வமகாயினல் பிஹார் வஅதத கத்ரில் அம்சார் وعدد مرض الأفكار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار ولا تواري منه سماء سماء ولا أرض أرضان ولا بحر ما في قدره ولا ما في جبل أجعل خير أمورنا آخرا وخير عملنا خواتما وخير يوما ألقاك فيه. الله أكبر. ஆழமான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் மூணே 3 விடயத்தை தான் கேட்டார். ஆழமான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் மூணே 3 வார்த்தையை தான் கேட்டார். சொன்னார், யா அல்லாஹ், நீ கண்களால பார்க்கப்பட முடியாதவன், நீ எண்ணக்கூடியவர்கள் எண்ணத்தால பூர்த்தியாக முடியாதவன், உன்னை பற்றி எங்களை வாயால சொல்லி முடிக்க முடியாது. யாரா நீ காலத்தால் மாற்றப்பட முடியாதவன், நீ காலத்துடைய சோதனைகளுக்கு அஞ்சாதவன், மலைகளுடைய எல்லையை அறிஞ்சவன், மரத்தினுடைய இலைகளுடைய எண்ணிக்கையை தெரிஞ்சவன், வானத்திலிருந்து பூமிக்கு எத்தனை மலத்துறை விழுகிற எண்ணிக்கையை நீ அறிஞ்சவன், இருள் சூழ்ந்த இரவு அறிஞ்சவன், பகலுடைய வெளிச்சத்தை அறிஞ்சவன். நீ படைத்த எந்த படைப்பும் ஒரு வானம் இன்னொரு வானத்தை உன்னோட பார்வைக்கு மறைக்கலாம். நீ படைத்த ஒரு பூமி இன்னொரு பூமியில உன்னோட பார்வைக்கு மறைக்கலாம். கடலை படைச்சவன் நீ அல்லாஹ். அந்த கடலுக்கு ஆழத்துல எதெல்லாம் மறைஞ்சிருக்கிறோம் அது உன்னுடைய பார்வைக்கு அப்பால் பட்டது அல்ல. மலைகளை படைச்சவன் நீ அல்லாஹ். அந்த மலைகளுக்கு கீழால எதெல்லாம் மறைஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் உன்னுடைய பார்வைக்கு அப்பால் பட்டதில்லை. நீ எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மூணே 3 வார்த்தை கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? இதெல்லாம் நான் சொல்லி உனக்கு என்ன கேட்கிறது தெரியுமா? அஜஅல கைர உமூரினா ஆகிரா. எனக்கு எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் எனக்கு ஒரு கடைசி நாள் இருக்குது அல்லாஹ். அந்த கடைசி நாளுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கிட்டா. என்ன கடைசி முடிவு, என்ன மரண செல்வா, என்ற பேர் எதிரே எழுதிக்குதோ அதுக்குரிய அமலத்தான் நான் கடைசியா செய்ய போறேன் அல்லாஹ். ஏன்னா இந்த கடைசி முடிவையும் என்ற கடைசி அமலையும் நல்ல அமலாக ஆக்கிட்டா. وخير يوم ألقاك فيه. யாரா உன்னை சந்திக்கிற நாள என் வாழ்க்கையில சந்தோஷமான நாளா ஆக்கினா. இந்த 3 கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு ஒரு தங்க காப்பை கையில கொடுத்தாங்க. ஒரு தங்க காப்போட குவியலோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில போட்டாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, அவர் நபியுடைய நெருங்கின தூரத்து சொந்தம். கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு தந்தேன் தெரியுமா? சொன்னாங்க, சொந்தம் அதனால தந்திப்பீங்களா? சில சொன்னாங்க, இல்ல, நீ அல்லாஹ்வை புகழ்ந்த விதமும் நீ அவர்கிட்ட கேட்ட வார்த்தையும் என் உள்ளத்தை ரொம்ப கவர்ந்துச்சு, அதனால தந்தேன். சொல்ல பிரியார்களே தாய்மார்களே, அதனால வாழ்க்கையில் ஒருத்தர் யோசிக்க ஏமாந்த கூட்டத்தில் அல்லாஹ்ட்ட பேசிடக்கூடாது.
40 வருஷம் தொழுதேன் ஒன்றே காணலேன்னு நாளைக்கு மஸ்டருக்கு கவலைப்படக்கூடாது. நோம்பு பிடிச்சேனே பசியில இருந்தேனே ஆனா ஒன்றே காணலேன்னு நாளைக்கு போய் கண்ணை கசக்கி எல்லாம் முன்னால் அடிக்கக்கூடாது. அதனால மேலான சொல்லு, முதலாவது விஷயம் இந்த ரமலான் வாரத்துக்கு முன்னால நான் 3 விஷயத்தை முன்வைக்கிறேன் சுருக்கமா இடத்துல. அதுல முதலாவது விடயம், ரமலான் வாரத்துக்கு முன்னால எங்கள் உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தோம். எங்கள் உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தோம். ஏன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த சொல்றேன் தெரியுமா? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாத்தான் எங்களை நாவ பாதுகாக்கலாம். நாவ பாதுகாத்தான் நாங்கள் செஞ்ச அமல் மற்றோரைய பாதுகாக்க கொள்ளணும். இந்த ரமலான் எங்க நாவ பாதுகாக்கிற ரமலான் அமையும். விசேஷமா பெண்கள் இந்த விடயத்துல கவனம் செலுத்துங்க, கவனமாக கேளுங்க. இந்த ரமலான்ல எங்க நாவு பாதுகாக்கப்படும். எங்க நாவு பாதுகாக்கப்படுவோம் என்றால் என் உள்ளத்துல யாரை பற்றி இந்த தவறான எண்ணமும் வைக்கக்கூடாது, எந்த தவறான எண்ணமும் வைக்கக்கூடாது. சொல்ல கிரியார்களே தாய்மார்களே, ரமலான் வாரத்துக்கு முன்னாலே உள்ளத்தை கழுவுவோம். அதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டுச்சு, நீங்க ரமலானுடைய தடைப்புடைய அடைய கொள்ள நீங்க எப்படி அடைவீங்க? فكيف تستخيرون في شهر في ليلة கேட்டாங்க. நீங்க ரமலானுடைய மாதத்தை முறைய பார்க்கும் பொழுது فكيف تستخيرون في هلالة شهر رمضان நீங்க ரமலானுடைய தடைப்புரையை அடையும் பொழுது நீங்க எப்படி அடைவீங்க? நீங்க எந்த முறையில அதை பெற்றுக் கொள்வீங்க என்று கேட்கப்பட்டதுக்கு அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? ஷாபான் கடைசியிலே ரமலான் வாரத்துக்கு முன்னாலே நாங்க எங்களுக்குள்ள முதாக்கரா செஞ்சு 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 ரமலான் தடப்புற வாரத்துக்கு முன்னால எங்களோட உள்ளத்துல ஈக்கிற எல்லா தவறான எண்ணங்களையும் நாங்கள் சுருங்கி வெளியே பேசிடுவோம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அமல் செய்ய போய் செய்வானா? அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ரமலான் வாரத்துக்கு முன்னால நாங்க முதலாவது செய்யற அமல் இருந்தார் எங்களோட உள்ளத்துல யாரை பற்றி எல்லாம் என்னென்ன தவறான எண்ணங்கள் இருக்குதோ, என்ன தவறான அபிப்பிராயங்கள் இருக்குதோ அந்த அபிப்பிராயங்களை அந்த வெளியில போற்றுவோம், அந்த குப்பையை வெளியில போற்றுவோம். சொல்ல பிரியாங்களே தாய்மார்களே, உள்ளத்தை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ரமலான்ல உள்ளத்தை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். வாய சாப்பாட்டிலிருந்து பாதுகாக்கிறது அல்ல நோன்பு, வாய குடிப்புலிருந்து பாதுகாக்கிறது அல்ல நோன்பு. இது வெளிப்படையான நோன்பு. மேலாக சொல்ல பிரியாங்களே தாய்மார்களே, இது வெளிப்படையான நோன்பு. ஆனா நோம்புடைய ஹகீகத் என்ன தெரியுமா? ஒவ்வொரு உறுப்பும் பாதுகாக்கப்படும், ஒவ்வொரு உறுப்பும் பாதுகாக்கப்படும். அதுல குறிப்பாக உள்ளம் பாதுகாக்கப்படும். யார உள்ளம் பாதுகாக்கப்பட்டதோ அவருடைய இல்லம் பாதுகாக்கப்படும். அதனால பெரியமா சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, கஷ்டப்பட்டு அமல் செய்வோம். தஹஜ்ஜத்துக்கு பள்ளிக்கு வாரா, 3 மணியிலேயே உட்கார்ந்து அமல் செய்யறார். இரவேல சுபஹ தொழுதுட்டு ஒரு 15 நிமிஷம் தாடியும் கேட்டுட்டு போகல, அந்த வெளியில போகல, யாரோ 2 பேர் உட்கார்ந்து அவங்களுக்கு தாலியில் உட்காரவும் நசீப் இல்லை. வெளியில போய் ஏதோ நேற்று தங்கி இருக்கிற இடத்துல நடந்த கதை, முதலாவது அவங்க இஃப்தாருக்கு போன இடத்துல நடந்த கதை, யாரை பற்றியாவது பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பாவம் இந்த அப்பா அவரை தாண்டி பேசிட்டாங்க, போனவரோட காதல விழுகுது. இது என்று ஒரு இவரை பத்தி தான் பேசுறாங்க. அவருக்கும் இவரை பத்தி ஒரு செய்தி தெரியும். போனவர் திரும்பி வந்து, நீங்க அதை சொல்றீங்க, உங்களுக்கு தெரியுமா அன்றைக்கு எனக்கு இப்படி ஒரு வேலை செஞ்சாரே என்று அவரும் சேர்ந்து அவருக்கு என்ன லாபம் இருக்கிறதோ தெரியாது. 3வது நாளா இன்னொரு மனிதரை பத்தி கதைச்சிட்டு போறாரு. இதனால என்ன நடக்குது தெரியுமா? பாவம் நோம்பும் இல்லாம சுகமும் இல்லாம தூக்குறவன் நாளைக்கு அல்லாஹ்க்கு முன்னால நோம்பாளியாக வருவான். 3 மணிக்கு கஷ்டப்பட்டு எழுப்பி நோம்பு குடிச்சிட்டு பகல் முழுக்க பசியில் இருந்தவரே, பள்ளிக்குள்ள குந்திக் கொண்டு இருந்தவரே, பாவம் குடிச்ச நோம்ப குடித்து போட்டு வெறும் கையோட போவார். அதனால மேலான சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, ஆண்களுக்கும் சொல்றேன் பெண்களுக்கும் சொல்றேன், விசேஷமாக நாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரமலான்ல நாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்க. இஸ்திக்பாருடைய ரமலான் இது. இஸ்திக்பாருடைய ரமலான், இஸ்திக்பாரை கொண்டு ஹயாத்தாக்க வேண்டிய ரமலான். இவ்வளவு காலம் செஞ்ச பாவத்தை இந்த ரமலான்ல இல்லாமக்குவோம். இவ்வளவு காலம் செஞ்ச அநியாயத்துக்கு இந்த ரமலான் வாரத்துக்கு முன்னாலே தௌபா செய்வோம். சொல்ல பிரியாங்களே தாய்மார்களே, இஸ்திக்பாரை கொண்டு ரமலான ஹயாத்தாக்குவோம். அல்லாஹ்ட்ட நல்ல ரமலான அடையறதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்போம். நானும் சீராகவும் என் வீட்டுக்குள்ள முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? கல்வில எடுங்க. என் வாழ்க்கையில 30 ரமலான் வரப்போகுது, என் வாழ்க்கையில 40வது நோன்பு வரப்போகுது, என் வாழ்க்கையில 50வது நோன்பு வரப்போகுது. என் வாழ்க்கையில் என்ன மாற்றம்?
மாஷா அல்லாஹ் எங்களுக்கு தெரிய இவர் ஒரு நோம்புட்டி இல்ல, இவர் மாஷா அல்லாஹ் சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு தெரிய பள்ளியோட தான் இருந்தாரு. சந்தத்தில் இருக்கிறவருக்கு தான் தெரியும் இவர் சொல்றது உண்மைதான். ஆனா இவர் சொல்றத இந்த சந்தர்ப்புக்குள்ள காணலே. சந்தத்துல உள்ளவரை யோசிக்கிறார், இவர் சொல்றது உண்மைதான், ஆனா இவர் சொல்ற மாதிரி இடம் நிறைஞ்சி போடுமே, இது வெறும் பெட்டியாக தடைகிறது. சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, அதனால முதலாவது எங்களுக்குள்ள கவலையை உண்டாக்கும். இன்னைக்கு நான் செய்யறது சரி 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 என்று சொல்லி நாங்கள் என்ன ஏமாற்றிக் கொள்வோம். நான் சரி என்றே இந்த ஒரு கூட்டம் ஏமாற்றிக்கிறோம். நான் சரி என்றா நான் எப்படி படிக்கிறது, நான் எப்படி முன்னேறுவது. அதனால வேளாண் சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, இந்தியா சம்பத்துள்ளாக ரமதான் 29வது நோம்புல இந்தியாசாவுக்கு 9 வயசு. இந்தியாசுடைய உண்மை இந்த கருவுசாரியை சொல்றார். இந்தியாச 9 வயதுல ஒரு நாள் 29வது நோம்பு முடிஞ்சு 30வது நோம்பா பெருநாளா என்கிற புறப்பாக்குற ஒரு பிரச்சனை. அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாம் நாளைக்கு பெருநாளா நோம்பான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப சொல்றா, உண்மை சொல்ற எங்களுக்கு கஷ்டமான காலம். அந்த வருஷம் பெருநாளைக்கு உடுப்பெடுக்கிறதுக்கு கூடிய எங்கள்கிட்ட வசதி இல்லை. அதனால நாங்க அந்த ரொம்ப வறுமையான பெருநாள் அது. இப்ப நாளைக்கு பெருநாள் வந்தா என்ன செய்யறது நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நோம்பா பெருநாளான்னு மக்கள் யோசிச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப எங்க ஊர்ல உள்ள சின்ன பிள்ளைகள் எல்லாம் எங்கட வீட்டடியில அதுல நாளைக்கு பெருநாளா நோம்பான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுல எங்க மகன் இல்லையாசு இருந்தாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல செய்தி வந்துச்சு, இல்ல ரமதான் 29ஓட பூர்த்தியாகிட்டு நாளைக்கு பெருநாளுங்கிற செய்தி வந்துச்சு. பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு பெருநாள் என்று சத்தம் போட்டுக்கொண்டு தக்பீர் சொல்லிக்கொண்டு அவங்களோட வீடுகளுக்கு ஓடிட்டாங்க. என் மகன் இல்லையாஸ் மட்டும் மூலையில வந்து உட்கார்ந்து கேள்வி கேள்வி அழுகிறார். உன இல்லையாசுடைய உண்மை சொல்றா, எனக்கு கவலை வந்துச்சு. எங்களை பெருநாள் ரொம்ப சிம்பிளா இருக்குது. இந்த முறை புதிய உடுப்பொண்ணு சரி என் பிள்ளைக்கு வாங்கல, அதனால தான் இவர் அழுகிறார் நினைச்சு நான் கிட்ட போயிட்டு தலையிட்டதாக சொன்னேன். மகன் கூட காலம், குளிரான காலம், இதெல்லாம் வாழ்க்கையில வாழ்ந்துட்டான். இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் அதான் எங்களுக்கு தருவார். நீங்களும் அந்த பிள்ளைகளோட சேர்ந்து நீங்களும் சாதாரணமா அவங்களை அமைச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் எங்களுக்கும் தருவான் என்று நான் ஆறுதல் சொல்ல என் மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு சந்தோட உண்மை சொல்றா. என் மகன் என்னை பார்த்து சொன்னாரு, இல்ல நான் அதுக்கு அழல்ல. ஏன் அழுவே தெரியுமா? நான் இந்த ரமதான்ல பயான்ல கேட்டேன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். 9 வயசுல ஒரு இலியாசாவுடைய உள்ளத்தில் இந்த கவலையை அல்லாஹ் மௌத்து வரைக்கும் பாவிச்சார். சொல்ல பிரியாமலே தாய்மார்களே சொன்னாங்க, இல்ல நான் அது கலல்ல, நான் இந்த ரமதான்ல பயான் கேட்டேன். எப்படி தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்திலே இஃப்தாருடைய நேரத்துல நோன்பு துறக்க கொள்ள 10 லட்சம் பேருக்கு நரக விடுதலை கொடுக்கிறாரா. நாளைக்கு ஒரு நோன்பு வந்தீங்களா இன்னும் 10 லட்சம் பேர் நரகத்திலே வெளியே வந்திப்பாரே. நாளைக்கு நோன்பு வந்தீங்களா இன்னும் 10 லட்சம் பேர் நரகத்திலேருந்து வெளியே வந்திருப்பாங்களே. 10 லட்சம் பேர் நரகத்திலேருந்து பாதுகாக்காம போயிட்டே. சொல்லுகிறார்களே 9 வயசுல போல இலியாசுக்கு இந்த கவலை தான் சக்கராத்திலே நீடிச்சு. இன்னைக்கு எங்களுக்கு வரப்போற நோக்குலையாவது நான் திருந்தோடும் என்ற கவலை இல்லை இல்லையா சொல்ல. அந்த சிந்தனை எனக்கு இல்லை. என் வியாபாரம் திருந்தோடும், என் குடுக்கல் வாங்க திருந்தோடும், என் கணவன் மனைவி உறவு திருந்தோடும், பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற வயசு வந்துட்டு இன்னும் நாங்க என் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற புரிந்துணர்வு சீராகலையே. இன்னும் மனைவிக்கு கணவனை பற்றிய நல்லெண்ணம், கணவனுக்கு மனைவியை பற்றிய நல்லெண்ணம் வரலையே. இன்னும் குடும்பங்கள் சரியா சேர்த்து உறவுகளை கொண்டாடலே. வாழ்க்கையில 30-40 ரமலான் கழிச்சு கொண்டேன் சொன்னேன். இந்த கவலை ஒரு இலியாசுடைய சக்கராத்து வரைக்கும் தொடங்கிச்சு. ஒரு இலியாசு சக்கராத்துல 2 பேர் போறாங்க. ஒரு இலியாசாவை நோய் விசாரிக்க அந்த கட்டத்துல ஒரு இலியாஸ் கேட்டாங்க அந்த 2 பேருக்கு, ஏனப்பா இந்த கால காத்தால இந்த மண்ணுக்கு போற உடம்ப பாக்குறதுக்கு உங்களோட டைமை வேஸ்ட் பண்றீங்க. சுபகு தொழுது திங்க வந்த நீங்க யாராவது மஸ்ஜிதுக்கு இன்னைக்கு சுபகுக்கு வராத 2 பேரை சந்திச்சு அவங்க வீட்டை போய் தட்டி இருந்தா அவங்க சுபகு சொல்ல ஆரம்பிச்சா 2 பேரை சுவர்க்கம் சேர்த்திக்கலாமே, 2 பேரை வாழ்க்கையில நிம்மதியை வாங்கி கொடுத்திக்கலாமே. அண்ணாக்க இந்த மண்ணுக்கு போற உடம்ப விசாரிக்க வந்திருக்கீங்களே, மக்கள் நரகத்தை நோக்கி பேச்சு கொண்டிருக்கிறாங்க. இது எப்ப பேசின பேச்சு? சக்கராத்துல பேசின பேச்சு. வேளாண் சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, எங்களை வீட்டுல கவலை உண்டாக்குவோம், எங்களை பிள்ளைகள கவலை உண்டாக்குவோம்.
பிள்ளைகளுக்கு பேசி நசீகத்து செய்யுங்க. ரமதான்ல வர வேண்டிய 2வது விடயம் அசத்தை 3 விடயத்தை பேசி முடிப்பேன். அதில் ஒன்றோ நாவுகளை பாதுகாப்பு. இந்த ரமதான்லயாவது இந்த ரமதானையும் இந்த ரமதான்ல செய்த அமலையும் பாதுகாப்பு. அதுக்கு இந்த உள்ளமும் நாவும் பாதுகாக்கப்படட்டும். 2வது அமல் வாழ்க்கையில ஆண்கள் எங்க மாமிசத்தம் கேட்கிறோம் அங்க ரமதான்ல முன்பின் சுன்னத்தோட இமாம் ஜமாத்துல தொழுகை செய்யுங்க. பெண்கள் சுன்னத் தொழுற பழக்கம் இல்லையா ரமதான்ல முன்பின் சுன்னத்தோட பருவ தொழுகை செய்யுங்க. உரிய நேரத்துல ஏன் தெரியுமா ரமதான் அல்லாத காலத்தில் தொழுகிற சுன்னத் ரமதானுடைய காலத்தில் பருவடைய கூலி அல்லாஹ் வாங்கி தரும். ரமதான் அல்லாத காலத்துல நானும் நீங்களும் தொழுகிற சுன்னத்தான ரக்காத்துகள் இருக்கிறேன். இது ரமதானுடைய காலத்தில் பருவ வாங்கி தரும். சொல்ல பிரியாக்களே தாய்மார்களே என்ன சொல்ல வாரேன்டா வீட்டில் இதை தாக்கிட்டு வைங்க. நான் ரசூலுல்லாஹ் ஊட்ட பத்தி சொன்னேன், நபியுடைய சாப்பாட்டை பத்தி சொன்னேன். சொல்ல பிரியாக்களே தாய்மார்களே துணியாத குறை இருந்துச்சு ஆனா அவரோட தீர்ந்த குறை இல்லை. நபியுடைய படைமார்கள் பருவ தொழுகையில மட்டுமில்ல சுன்னத்துல எவ்வளவு பேருந்தா இருந்தாங்கடா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா யாரு இது திருமதி ஷரீஃப்ல வருவதை நினைக்கிறேன். யாரு லுஹருடைய முன்னின சுன்னத் லுஹருடைய பருவத்துக்கு முன்னால யாரு 4 ரக்காத்துகள் தொழுவாங்களோ இவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குகிறான் என்று ரசூலுல்லாஹ் வாயால நான் கேட்டிருக்கிறேன். ஆனா அந்த ஹதீஸ் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைச்சிச்சு. நான் எனக்கு எப்ப அந்த ஹதீஸ் கிடைச்சிச்சோ அப்பையில இருந்து நான் அந்த ஹதீஸை அமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். சொல்ல பிரியாக்களே தாய்மார்களே அதுல குறை. அதனால ரமதான்ல முன்பின் சுன்னத்தை பேணுங்க. ஆண்கள் இமாம் ஜமாத்தோடு யாரு ரமதானுடைய காலத்துல ரமதான் யாரு ரமதானுடைய காலத்துல இமாம் ஜமாத்தோட ரமதானை பெற்றுக் கொள்வாங்களோ இமாம் ஜமாத்த ரமதான்ல பெற்றுக் கொள்வாங்களோ இவருடைய ஒவ்வொரு ரக்காத்துக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்துல ஒவ்வொரு வீடு கொடுப்பானாங்க. இவருடைய ஒவ்வொரு ரக்காத்துக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்துல ஒவ்வொரு வீடு கொடுப்பார். அதனால சொல்ல பிரியாமலே தாய்மார்களே ஒரு நாளைக்கு 17 மாளிகை கிடைக்கும். அதனால எத்தனை பேரை கடைசி ரமதான் தெரியாது அல்லாஹ் என்னோட குடும்பத்தில் ஆயுள் ஆரோக்கியத்தில் வரக்க செய்யும். இன்னும் பல ரமதான்கள் அடையிற பாக்கியத்தை தரவும் இன்பச் செய்யுங்க, ஆதரவு வைங்க. இந்த ரமதான்ல இமாம் ஜமாத்தோட சொல்லுவேன். அதுதான் அடுத்த காரியங்களை கூட முன்னப்பின் ஆக்குவேன். பெருநாள் கொண்டாடுற இருக்கிற உள்ளத்திலே எடுத்து போடுங்க. ஒரு நாளுடைய பெருநாளுக்காக இந்த பாவம் இந்த நரகத்துடைய வாசல் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திக்கிறேன். அந்த கவலை இல்லாம அதுக்காக அழக்கூடிய இரவுகளை யாரும் பஜார்ல கழிச்சிடாதீங்க. ஹதீஸ்ல வந்திருக்கிறது துர்பாக்கிய சாலிக்கு மட்டும் தானா கடைசி 10 இரவுகள் கிடைக்காது. லைலத்துல் கத்ருடைய இரவுகள் கிடைக்காது. நசீபு பெற்றவனுக்கு மட்டும் தானா. அதனால அல்லாஹ் பாதுகாப்போம். யாரும் அந்த கூட்டத்துக்கு ஆகிறவாங்க நியத்து வைங்க. பெருநாள எவ்வளவு சிம்பிளா கேளுமோ அவ்வளவு சிம்பிளாக முயற்சி செய்யுங்க. அதுவும் ஒரு 1-2 உடுப்பாவது இருக்கிற ஐடியா இருந்தா கடைசி 10க்கு முன்னால இதே அன்பான வேண்டுகோள். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து சொல்றேன். என்ற பணிவான வேண்டுகோள். இதை கவனம் செலுத்துங்க. 1-2 உடுப்பு வளமையா 4 உடுப்பு இருக்கிற பழக்கம் இருக்குதா இந்த முறை 3 ஆக்குங்க. 3 உடுப்பு இருக்கிற பழக்கம் இருக்குதா இந்த முறை 2 ஆக்குங்க. அமலை கூட்டுங்க. இந்த முறை அமலை கூட்டுங்க. பெண்கள் ஏற்றுக்காப்பு வீக்கேருமா உங்களோட வீட்டுல ஒரு இடத்தை ஒதுக்குங்க. ஏற்றுக்காப்புக்கு சந்தர்ப்பம் இருக்குதா உங்களோட கையில கை புள்ளகள் இல்லையா ஏற்றுக்காப்புக்கு முயற்சி செய்யுங்க. 10 நாள் தான் ஈக்க போறீங்க. கிடைக்கிற கூலி எவ்வளவு பெரிய கூலி தெரியுமா? ஒரு நாளுடைய ஏற்றுக்காப்புக்கு அல்லாஹ் 3 கந்தக் நரகத்திலிருந்து தூரமாக்குவார். ஒரு நாளுடைய ஏற்றுக்காப் 3 கந்தக் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படும். ஒரு கந்தக்குடைய இடைவெளி பூமிக்கு விடப்பட்ட தூரம் ஹதீஸிலே கருத்து 10 நாள் ஏற்றுக்காப் இருந்தா 30 கந்தக் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவோம். சொல்ல பிரியாக்களே நரகம் மூடிக்கிற காலம் எந்த நரகத்தை விட்டு தூரம் போகிறோமோ அந்த தூரத்துக்கு போக செய்வோம். அதனால உடுப்புகள் எடுக்க வேண்டிய தேவைகள் இருந்தா கடைசி 10க்கு முன்னால காரியங்களை முடிச்சு கொள்வோம். கடைசி 10 இமாத்துக்கு ஒதுக்குங்க. ஆண்களிலே பலவே ஆட்சிக்காப்பிக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லாம புதியவர்கள் நியத்து வைக்க ஆட்சிக்காப்புக்கு நேரம் சொல்லுங்க.
செலுத்துங்க. அதுல பல சிறப்புகள் இருக்குது. பேச நேரம் இல்ல. இமாம் ஜமாத்ல கவனம் செலுத்துங்க. மூணாவது விடயம் தான் இந்த ரமதான்லயாவது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொந்த குர்ஆன் இருக்கட்டும். இதுவும் என்ன பணிவான வேண்டுகோள். இந்த ரமதான்ல எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொந்த குர்ஆன் இருக்கட்டும். சொல்ல பிரியாமலே சாய்பாங்களே சொந்த குர்ஆன். சிலவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க, திடகாத்திரமான வயசு, நல்ல குர்ஆன் ஓதிடும். ஆனா இத்தனை குர்ஆன் முடிச்சீங்கன்னு கேட்டா 2 குர்ஆன் சொல்றேன், 1.5 குர்ஆன் சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு தான் நல்ல ஓதிடுமே காரணம் கேட்டா அவங்க சொல்றது என்ன தெரியுமா? எங்களுக்கு கைமண்டா இருக்குது, ஆனா எங்களுக்கு 2 குர்ஆன் தான் இருக்குது. எங்களோட உப்பமும் ஓதுற அதில் தான், எங்களோட வாப்பமும் அதில் தான் ஓதுற, எங்களோட மைனியும் அதில் தான் ஓதுற. நானும் பார்த்தா வெளிநாட்டு பிசினஸ் கொண்டிருப்பாங்க, ஆனா மைனியும் ஓதுற வீட்டுல உள்ள பொது குர்ஆன்ல தான். சொல்லு பிரியாமலே சாய்பாங்களே வீட்டுல 4 போன் இருக்குது. கணவன் போன்ல கையடிக்க மனைவி எத்தனையோ கணவனுக்கு பயம், மனைவியில போன்ல கையடிக்க. சரி, கணவர் மனைவி ஒரு பக்கத்துல வைங்க, உம்மா மகள போன்ல கையடிச்சு ஒரு நாள் பார்த்த பார்வையில உம்மா வாழ்க்கையிலே மகள போன்ல கையடிக்கிறல்ல, அதுக்கு பாஸ்வேர்ட் குறிச்சு வச்சுக்கிறான். சொல்லு பிரியாமலே தாய்மார்களே, கேவலம் 6 பேர் நீக்கிற உள்ள 2 குர்ஆன் நீக்கிறதா. நாங்க இப்ப இமாம் ஷாஃபியை குடும்பத்துக்கு போட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மகளுக்கு ஒரு குர்ஆன், இரவுக்கு ஒரு குர்ஆன், ரமதான்ல 60 குர்ஆன் கொடுப்பாங்க. அதனால சொல்ற பிரியாமலே தாய்மார்களே, இந்த ரமதான்ல ஹிம்மத் வைங்க. இன்றைக்கே கணவன் மனைவி இரவேல தூங்குறதுக்கு முன்னால முதாக்கரா செய்யுங்க. நான் இந்த ரமதான்ல எனக்கு சொந்த குர்ஆன் வாங்கிட்டாங்க. யாரும் இதுல பின்வாங்க வேண்டாம், யாரும் இதுல பின்வாங்க வேண்டாம். முயற்சி செய்யுங்க. இந்த ரமதான்ல எனக்கு சொந்த குர்ஆன் வாங்கிட்டாங்க. 2 நாளைக்கு உடுப்பு வாங்கி கேட்டோமோ இல்லையோ, ஒவ்வொரு பெண்களும் இந்த முறை ரமதான்ல சொந்த குர்ஆன் வாங்கிக்கிறீங்க. எனக்கு ஒரு தனி குர்ஆன் இருக்கணும். இந்த ரமதான்ல நான் அதுல குர்ஆன் ஓதுவோம். சொல்ல பிரியாமலே தாய்மார்களே, குர்ஆனோட பக்கத்துப்போம், குர்ஆனை நேசிப்போம். இஸ்லாம்ல ஒரு ஜனாசா நடந்துச்சு. உடனே தாலிக் ஜலீஸா வந்து ஜனாசாவை கலந்து கொண்டாங்க. ஒரு வயோதிபர் தாயுடைய ஜனாசா. அந்த தாயை கபூர்ல வச்சுட்டு கபூருக்கு மண் போடும் பொழுது அந்த மண்ணில் கஸ்தூரி வாசம் வீசுது. அந்த மண்ணில் கஸ்தூரி வளர்க்குது. உடனே கேட்டாங்க அந்த தாயுடைய மகனை கூப்பிட்டு, உங்களோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே. அவர் சொன்னார், என் உமா சொல்ற அளவுக்கு அவளும் இல்லை, ஆனா சின்னத்துல அவங்க இந்த அமளிவானத்துக்கு பெருசா ஈக்கல்ல, அவங்க குர்ஆன் ஓத தெரியா, ஆனா சின்னத்துல அவளை பத்தி கவலைப்படல, அதை பத்தி விக்கல் பண்ணல. ஆனா கொஞ்ச நாளைக்கு பின்னால கவலைப்பட்டா எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, எனக்கு அல்லாஹ்வோட பேசுற முறை தெரியாது என்று கவலைப்பட்டா அவங்க அந்த கவலை மாற நேரம்ல என்ன செய்வா, குர்ஆனை எடுத்து குர்ஆனை தொடர்ந்து அதுல கையை வச்சு சொல்லுவா, அதான் கலாம் இதே ரப்புடைய கலாம், இதே ரப்புடைய பேச்சு என்று சொல்லுவா. என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வின் ஆணையாக இவருடைய இந்த செயல் தான் ஆதரவு வைக்கிறேன். இவருடைய கபூர் பணத்துடைய சொன்னாங்க, இந்த தாயுடைய கபூர் பணத்துடைய. அதனால சொல்ல பிரியாமலே தாய்மார்களே, குர்ஆன் போட நேசம் வைங்க. எனக்கு ஒரு வாப்பா வாரார ஹஸரத்துட்ட, ஹஸரத் மகளுக்கு 19 வயசு, குர்ஆன் ஓதி கொடுக்கறதுக்கு நினைச்ச ஏற்பாடு இல்லை. அந்த பேசிக்க விசாரிச்சு பார்த்தா அவன் பல லாங்குவேஜ் படிச்சிருக்கிறான், பல பாஷை படிச்சிருக்கிறான், பல சர்டிபிகேட் கோல்டு மெடல் அவளை வீட்டுக்குள்ளே அவட பேர்ல. என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? கல்யாணம் பேசிக்கிறாங்க, அவன் எல்லா தகவையும் சொல்லிக்கிறாங்க. யூகேலேருந்து வந்த ஒரு குடும்பம் அவங்க பொறுப்பாக்க வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் வீடிக்குது. அவங்க கேட்டுக்கிறாங்க, எல்லாம் கேட்டுட்டு கடைசியா கேட்டுக்கிறாங்க, குர்ஆன் ஓத தெரியுமா? குர்ஆன் ஓத தெரியா? அதனால அந்த கல்யாணம் விஜயத்தாகுது. பாப்பாவுக்கு உண்மைக்கும் பயம் பண்ணிக்குது. இந்த பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியாததால சரியா கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் போய்த்திருமோட பயத்துல அதுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்க கடைசியா முயற்சி செய்யறாங்க. சொல்லுங்க யாருடைய சாய்வாங்க, இந்த பரிதாபமான நிலைமை எங்களுக்கு யாருக்கும் வந்துடக்கூடாது. அதனால குர்ஆனோட தொடர்பு படுத்துக்கிறாங்க. நான் கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால கம்பல மிஸ்பாஹி மதரசால நான் பேரோட ஊரோட சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு எங்கள் உள்ளத்துல ஒரு படிப்பினைக்காக சொல்றேன். மிஸ்பாஹி மதரசாவுடைய விழா நடந்துச்சு. அதுல என்ன, அதாவது இந்தியாவை சேர்ந்த மிக முக்கியமான ஆலிம் ஹஸரத் அவங்க சஜீவுத்தீன் பாக்கரி அதுக்கு அவங்க வந்திருந்தாங்க. பயானுக்கு வர பகுதியிலேயும் உலமாக்கள் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அதுல அங்குள்ள ஆலிம்கள், அங்குள்ள ஆபிர்களுக்கு அங்க சர்டிபிகேட் கொடுக்கிறதோட சேர்த்து
மதரசாவுக்கு வெளியில் இருந்து ஒரு 7 வயது மாணவரை கொண்டு வந்து மேடையில ஏற்றி அவருக்கும் சர்டிபிகேட் கொடுத்து பொன்னாட போட்டின ஒரு காட்சியாக பார்த்தோம். சொல்ல பெரியார்களே தாய்மார்களே, அவர் யாருடா? அந்த மதரசா உஸ்தாதா இருக்கிற ஒரு ஆபீஸுடைய மகன். அவருக்கு 7 வயசு. 7 வயசுல உம்மட்ட முழு குர்ஆனை பாடமாக்கி முடிச்சிருக்கிறார். 7 வயசுல உம்மட்ட முழு குர்ஆனை பாடமாக்கி முடிச்சிருக்கிறார். நான் போயிட்டு அந்த ஹதரத்தை சந்திச்சு கேட்டேன், ஹதரத் இதுக்காக நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க, கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க கேட்டதுக்கு ஹதரத் சொன்னார், ஹதரத் கேட்ட முயற்சி என்ற தவிர என் மனைவியுடைய வைஃபை முயற்சி தான் கூடுதலான முயற்சி. ஏன்னா இந்த வைஃப் ஒரு டாக்டரோடு இருந்துச்சு. எப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 7 வயதுல குர்ஆனை முடிச்சாங்களோ அதை போல என் மகனுக்கும் 7வது வயது தொடங்கும் பொழுது நான் குர்ஆனை முழுமையா பாடமாக்கி முடிச்சிக்கோடும் என்று ஒரு டார்கெட் வச்சா 3.5 வயசுல இருந்து நாங்க எங்களோட பயணங்களை குறைச்சோம், எங்களோட வெளி சாப்பாட்டை குறைச்சோம், நாங்க எங்களோட கல்யாண வீடு அது இதோட போறதை குறைச்சோம். எங்களோட வீட்டுக்குள்ள மனைவி பிள்ளைக்கு நேரம் கொடுத்தா அவனோட முழு இரவு பகல் விடா போச்சு. 7 வயது நாளைக்கு காலையில தொடங்குறா, இன்றைக்கு 12 மணிக்கு குர்ஆனை கடைசி ஹரஃப பாடம் கேட்டு முடிச்சா. நான் சொல்லே, இது சஹாபாக்கள் காலத்துல இல்ல, இது இமாம் ஷாஃபியுடைய உபசெஞ்ச வேலை அல்ல, இது இந்த ஜமான்ல இப்ப எங்களோட நாட்டுல ஹயாத்து வைக்கிறாங்க. அதனால உம்மமார் கேளும் டாக்டர் வைங்க, எங்களோட பிள்ளைகள்கிட்ட டாக்டர் வைங்க. அதிகமான குர்ஆன் எங்களோட வீட்டுல 4 பிள்ளை இருக்கிறா, பாப்பமா டாக்டர் வைங்க. எனக்கு 3 பிள்ளை ஒரு மனைவியா, 4 பேர் வீட்டு இருக்கிறாங்களா, 4 பேர்ல யாரு அதிகமான குர்ஆன் ஓதுறாங்களோ அவர்களுக்கு நாங்க பிறநாளைக்கு வீட்டுக்குள்ள ஒரு கிஃப்ட் கொடுப்போம் என்று ஒரு டாக்டர் வைங்க. உற்சாகப்படுத்துங்க, அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. கபருக்கு கொண்டு போற சொத்து குர்ஆன் எங்களை கபருக்கு கொண்டு போற சொத்து, இதைத்தான் நாங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்து அனுப்புவோம். அதனால இந்த விஷயத்துல ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துங்க. என் வாழ்க்கையில தீன் அடிப்படையாக்குவோம். நல்ல விஷயங்களை இன்னும் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு முன்னால ரமலான் வரும் பொழுது நல்ல விஷயங்களை பேசப்படும், கேட்போம், பேசுவோம், உதாரண செய்வோம், வீடுகளுக்குள்ள அமல் செய்ய முயற்சி செய்வோம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம், நாம பாதுகாப்போம், இமாம் ஜமாத் ரமலானை பாதுகாப்போம், குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுப்போம். இந்த 3ம் இந்த ரமலான்ல வந்துட்டாலும் இந்த 3ம் எங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை பேச கேட்க சந்தர்ப்பம் இருந்தாரோ இந்த நாசோட எனக்கு உங்களுக்கு குடும்பத்தோட ஒவ்வொரு வரைக்கும் அவர் செஞ்சு ஈருலகத்திலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் அந்த அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதன கல்வி வலதா நஸ்ஸி வஸிலத அர்ஷி வமிதான கலிமாத்தி. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு வ லக்கல் ஷுக்ரு குல்லுஹு வ இலைக்க யுர்ஜa'u அல்-அம்ரு குல்லுஹு. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யன்பகி லி ஜலாலிhi வ sultanihi. على نفسك لا حول ولا قوة إلا بالله. اللهم صل على سيدنا محمد بسم الله وصلاة وبركة الله أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون خاسرين. وارحمنا إننا ورحمنا على القوم الكافرين. يا الله يا الله يا الله ya Allah, Pak Bumi disertakan ya Allah, ada cara untuk orang yang serta Allah, aku nak bilang ya Allah, orang yang ya Allah, berilah ya Allah, ucap ya Allah, enggak manusia ya Allah, enggak manusia ya Allah, enggak berilah terpukul ya Allah, enggak orang yang pasti ya Allah, patut dia orang bercakap ya Allah, enggak bulan berilah oh ini ya Allah, ini tadi ya Allah, kita madrasah kalau orang ya Allah, enggak nama யாரை கூட்டாக்கிறது யாரா, யாரை பற்றி கிட்ட வச்சுக்கொண்டு யாரும் எங்களுக்கு கஷ்டப்பட்டு எங்களுக்கு எதுவும் தர போறலையா, நாங்க செஞ்சது தான் எங்களுக்கு உதவ போகிறப்பானே மக்கள்கிட்ட கனவுகளை காட்டியாங்களா, யாரை பார்த்தா ஒன்று அடையிறதுக்கு உதவியோ அவர்கள நலவுகளை காட்டியாங்களா, எந்தெந்த குறைகள் விலகி உன்னிடத்துல நாங்க பாவியாக மாறிடுவோமோ அந்த குறைகளை எங்களுக்கு காட்டினார்களா, அந்த குறைகளை விட்டு எங்களை பார்வைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியாங்களா, ரமலான் கழிச்சிட்டோம் யாங்களா, நோம்பு பிடிச்சோம், நோம்பின் மூலமா அடைய வேண்டிய அடையாம உடம்பு தெரிஞ்சுட்டாங்களா, தொழுதத்தின் மூலமாக அடைய வேண்டிய அடையாம உடம்பு தெரிஞ்சுட்டாங்களா, எங்க அமல்களை பரிசுத்தப்படுத்தியாங்களா, அமல்கள் கொஞ்சமாக இருந்தாலும் தப்புவாக தாயாங்களா, வெளிச்சத்தை தாயாங்களா, விவாதத்துல பேடுதல தாயாங்களா,
வாழ்க்கையை பாதுகாத்துடைய அல்லா பண்றதை விட்டு வாழ்க்கையை பாதுகாத்துடைய அல்லா யார உள்ளச்சை நிகழாத உடைச்சிட்டாடைய அல்லா எங்கட நாவுகள் யாருடைய உள்ளச்சை உடைச்சிட்டு தௌபாக்கு வரக்கூடாது அல்லா யாருடைய உள்ளச்சை உடைச்சிட்டு தேவையில்லை வரக்கூடாது அல்லா எல்லாரும் உள்ளத்தாலே துவாவாடைய தௌபி செய்ய அல்லா ஏழையுடைய உள்ளத்தில் வாழக்கூடிய விருந்தாளிகளாக எங்களை கபூல் செய்ய அல்லா நபியுடைய உம்மத்தோட ரொம்ப இறக்கம் உள்ளவர்களாக்கிய அல்லா ஒருத்தர் உதவியாளர்களாக்கிய அல்லா குடும்ப வாழ்க்கைகளை நிம்மதியை கொடைய அல்லா அக்க பக்கங்களை நிம்மதியை கொடைய அல்லா அல்லா சண்டை சச்சரவுகளை விட்டு பாதுகாத்துடைய அல்லா விட்டுட்டு போற பொருள்களுக்காக எல்லா மனஸ்தாபங்கள் வாய் தக்கங்களை விட்டு பாதுகாத்துடைய அல்லா உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திய அல்லா அமைதிகள் நிலவ தௌபி செய்ய அல்லா நிம்மதியான சூழலத்தாய அல்லா அமைதியான சூழலத்தாய அல்லா குடும்ப வாழ்க்கையில வெளிச்சத்தாய அல்லா குடும்ப வாழ்க்கையில பறக்கத்தாய அல்லா கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில பறக்கத்தை உண்டாக்கிய அல்லா அபிவிருத்தியை உண்டாக்கிய அல்லா வேந்தனான உறவுகளை உண்டாக்கிய அல்லா தக்குவாவுள்ள சந்ததிகளா ஆக்கிலேய அல்லா வீட்டுக்குள்ள நூற்றுக்குள்ள அமல் நடக்க தௌபி செய்ய அல்லா வெளிச்சமுள்ள வீடுகளா கிட்டிய அல்லா பெண்ணூரை விட்டு பாதுகாத்துடைய அல்லா பொறாமையை விட்டு பாதுகாத்துடைய அல்லா சூனியம் போன்ற ஷைத்தானியத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்களை விட்டு பாதுகாத்துடைய அல்லா நஸ்ரானியத்தை விட்டு பாதுகாத்துடைய அல்லா மௌத்துக்கு முன்னால உன்னை அடையோடுடைய அல்லா மௌத்துக்கு முன்னால உன்னை அடையோடுடைய அல்லா நீ தந்த ஒவ்வொரு ஞாபகத்தை கொண்டு உன்னை அடையோடுடைய அல்லா உன்னை அடைஞ்ச கூட்டத்தில் சேர்த்து போய் அல்லா உன்னை வீட நெருக்கத்தை அடைஞ்ச கூட்டத்தில் சேர்த்து போய் அல்லா உன்னை வீட சப்பாத்தை அடைஞ்ச கூட்டத்தில் சேர்த்து போய் அல்லா நல்லவர்களா வாழ்ந்து நல்லவர்களா உன்னிடத்துல வரவுடைய அல்லா அல்லாஹ் நபியுடைய மாதவே அல்லா சோதனைகளை நீக்கிடிய அல்லா கஷ்டங்களை நீக்கிடிய அல்லா கவலைகளை நீக்கிடிய அல்லா எங்கட பட்டோலைகளை எங்களுக்கு தோதுவானதாக்கிய அல்லா எங்கட பாவங்களால் எங்கட மனைவி பிள்ளைகளை சோதிச்சுட்டாங்க அல்லா நோய்களை கொடுத்துட்டாங்க அல்லா யா அல்லா எல்லா ஷர்றுகளை விட்டும் குடும்பத்தோட பாதுகாப்பு கேட்கிறோம் யா அல்லா ஹலாலான ரத்தத்தை கேட்கிறோம் யா அல்லா ஹலாலான உறவுகளை கேட்கிறோம் யா அல்லா ஹலாலான உணர்வுகளை கேட்கிறோம் யா அல்லா இபாதத்தோட தொடர்புள்ள ஆசை உள்ள உள்ளங்களை கேட்கிறோம் யா அல்லா மஸ்ஜிதோட தனிச்ச உள்ளத்தை கேட்கிறோம் யா அல்லா வீட்டுக்குள்ள நிம்மதியான சந்தோஷமான மௌத்து வரைக்கும் ஒற்றுமையான குடும்பங்களாக எங்கட குடும்பங்களை உடன்பிறப்புகளை நீ கபூல் செய்ய அல்லா பொருந்திக்கோ யா அல்லா சந்ததி சந்ததியா பொருந்திக்கோ யா அல்லா இந்த மஜ்மாவை கபூல் செய்ய அல்லா இந்த ஊரை கபூல் செய்ய அல்லா இந்த மஸ்ஜிதை கபூல் செய்ய அல்லா இந்த இரவுடைய நேரத்தில் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் சிறார்கள் அனைவரையும் கபூல் செய்ய அல்லா எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலே என்னென்ன ஹலாலான ஆஜத்துகள் தேவைப்பாடுகள் மறைஞ்சிருக்கிறதோ அது எல்லாத்தையும் யாரா அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லா அது சம்பந்தப்பட்ட எல்லா கவலைகளையும் போக்கிவை அல்லா உள்ளத்துக்கு நிம்மதி அடையாளா உள்ளத்துக்கு ஆரோக்கியத்தை தாயாளா யாரா அயாத்தோடைய அவங்கள வாழ்க்கையில வரக்க செய்யல்லா நீண்ட ஆரோக்கியத்தை கொண்டு யாரா நீண்ட ஆயுள் கொண்டு யாரா யாரா நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தி யாரா யாரென்ன வைத்தியசாலையிலோ அவர்களுக்கு ராகங்களை கொடுப்பதை கொண்டு வரக்கூடிய நோவுகளை நிம்மதி சந்தோஷமான ஆக்கிவே அல்லா கடைசி ரமதான் ஆக்கினாங்க அல்லா இன்னும் பல ரமதான்களை சந்திக்க தௌபி செய்ய அல்லா ரமதானுடைய கடைசி இரவுகளை முழுமையாக அடைய தௌபி செய்ய அல்லா உன்னை சந்தோஷப்படுத்தின ரமதானாக இந்த ரமதானை பெற்றுக்கொள்ள தௌபி செய்ய அல்லா யா அல்லா யா அல்லா யா அல்லா யா அல்லா யா அல்லா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடையாளா சாலையான பிள்ளைகளை கொடையாளா மனமான பிள்ளைகளை கொடையாளா மன அழுத்தங்களை நீக்கிறையாளா மன பாரங்களை நீக்கிறையாளா சந்தோஷப்படுத்தியாளா திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல தக்குவா உள்ளவர்களை தக்குவாவுடைய சந்ததிகளை அமைச்சிறையாளா அதை கொண்டு குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உறவுகளுடைய பெற்றோர்களுடைய இப்படி சந்தோஷங்களை பாதுகாத்துடையாளா அவருடைய துவாவுக்கு சொந்தக்காரர்களா ஆக்குவையாளா எங்களை ஒவ்வொருத்தருடைய காரியங்களுடைய கடைசி முடிவுகளை நல்லதாக்கியாளா கடைசி முடிவுகளை நல்லதாக்கியாளா கடைசி அமல பொருந்திக்கோயாளா உன்னை சந்திக்கிறனால வாழ்க்கையில சந்தோஷமான நாளாக பெற்றுக்கொள்ள தௌபி செய்யாளா இந்த ஏற்பாடு எங்களுக்கு வெற்றி தரமானதாக ஆக்குவையாளா ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم